இந்த பேஷண்ட்ல முட்டியில நீர் கோர்த்து இருக்கு. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீர் கோர்த்து இருக்கு. கருப்பா தெரியுதுங்களா? இதுதான் நீர். நிறைய பேர் கேட்கறாங்க, முட்டியில இருக்கும் நீர் எடுக்கலாமா வேண்டாமான்ற. நீர் எடுக்கிறதுனால எந்த தப்பு ஆகாது. எடுக்காம அப்படியே விட்டால் மறுபடியும் கோர்த்துக்காதுன்றதும் கிடையாது. மிஷின்ல அந்த முட்டியில இருக்கும் நீர் தெரியுது பாருங்க. சின்ன ஊசி மூலமா அல்ட்ராசவுண்ட் மெஷின் மூலமா பார்த்துட்டு எந்த இடத்துல இந்த மாதிரி நீர் கோர்த்து இருக்கோ அந்த நீர் ஊசி மூலமா எடுக்க போறோம். சரி, நீர் எடுத்தா உங்களுக்கு நீரோட கலர் தெரியும். இன்ஃபெக்ஷனா இன்ஃப்ளமேஷனான்றது அட்லீஸ்ட் அது தெரியும். ரெண்டாவது, நீரோட கலர் வித்தியாசமா இருந்துச்சுன்னா அது நம்ம டெஸ்டிங் அனுப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்டோட பிளான் கூட மாறும். இந்த நீரோட கலர் எப்படி இருக்குன்றது தெரியுது. ஸோ இது நார்மலான கலர். மூணாவது, பிஆர்பி கொடுக்குறப்போ நீர் எடுக்கணுமா வேண்டாமான்றது கேட்கறாங்க. பிஆர்பி எடுக்கிறப்போ நீர் கண்டிப்பா எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிஆர்பி கொடுக்கணும். இல்லைன்னா பால்ல தண்ணி கலந்த மாதிரி ஆகும். உங்க பிஆர்பி எஃபெக்டிவாகவும் இல்லாம உங்க பெயினும் கம்மியாகாம போகலாம். இவங்களுக்கு நம்ம பிளாஸ்மா போட போறோம். பிளாஸ்மா போடுறதுக்கு முன்னாடி இந்த நீர் எடுத்து போட்டதான் பிளாஸ்மா டைல்யூட் ஆகாம நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யும். ஸோ அவங்க பெயின் இன்னும் நல்லாவே கம்மியாகும். இது பாருங்க கௌசர், உங்க பிளாஸ்மா. ஓகே, பிளாஸ்மா போட போறேன். வலி ஏதாவது இருக்கா? முடிஞ்சிச்சு. சரிங்களா?